அனைவருக்கும் வணக்கம். மிதுன ராசிக்காரர்களுக்கு ஆரம்பமே அசத்தலாய் இருக்கு என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த வருடத்தின் முதல் மாதமாக இருக்கக்கூடிய ஜனவரி மாதத்தில் மிதுன ராசிக்காரர்களுக்கு நீங்கள் நினைப்பதை விட மிகப்பெரிய இன்ப அதிர்ச்சி இருக்கிறது என்று சொல்லக்கூடிய வகையில் இது உங்களுக்கு 200% உறுதியாகவே நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் ஜனவரி மாதத்தில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல்கள் என்ன என்று பார்க்கும்போது பெருவாரியான கிரகநிலைகள் இந்த மாதத்தின் துவக்கத்தில், அதாவது புது வருடத்தின் துவக்கத்தில் மிக வலுவாக சப்தமத்தில் 4 கிரகநிலைகள் வலம் வருகின்றன. பெருவாரியான கிரகநிலைகள் மிகவும் சாதகமான சூழலை ஏற்படுத்தி கொடுக்கின்றன. எனவேதான் இந்த ஜனவரி மாதத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மன நிறைவும் மகிழ்ச்சியும் காணக்கூடிய வகையில் ஆரம்பமே அசத்தலாய் இருக்கு என்று சொல்லக்கூடிய வகையில் சப்தமஸ்தானத்தை வலுப்படுத்தும் கிரகநிலைகளின் அமைப்பு காரணமாகவும் புத ஆதித்ய யோகம், புத சுக்கிர யோகம், குரு சுக்கிர மங்கள யோகம் உள்ளிட்ட பல யோகங்கள் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைப்பதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அபரிவிதமான வளர்ச்சி நிச்சயமாக உண்டு. இந்த கிரகநிலைகள் ஜென்மராசியை வலுவாக பார்ப்பதோடு மட்டுமல்லாது பாதி தூரத்திற்கு மேல் கடந்த சூழ்நிலையில் குரு பகவானும் வக்ரகதியில் ஜென்மராசியில் வலம் வருகிறார். குருவின் சப்தம பார்வையும் இந்த 4 கிரகநிலைகளின் மீதும் பதிகிறது. அதாவது ராசியின் அதிபதியான புதன், சுக்கிரன், சூரியன் மற்றும் செவ்வாய் ஆகிய கிரகநிலைகளின் மீது பதிவதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட திடீர் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. எனவேதான் ஆரம்பமே அசத்தலாய் இருக்க போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே நீங்கள் எதிர்பார்ப்பதை விட மிக சிறப்பானதாக கைகூடுவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதுதான் யதார்த்தமான உண்மை. திடீரென பண வரவு கிடைப்பதோடு மட்டுமல்லாது இடமாறுதல், ஊர் மாறுதல் என சில மாற்றங்கள் ஏற்பட்டாலும் நீங்கள் நினைக்கக்கூடிய வளர்ச்சியை சந்திக்கும் சிறப்பான வேளையாக இந்த தருணத்தை உறுதியாகவே மாற்றிக் கொடுக்கிறாருங்க வித்யாகாரகரான புதன். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் மிக வலுவாக சப்தமத்தில் வலம் வருகிறார். பிறகு இந்த மாதத்தின் பிற்பகுதியில் அஷ்டமத்திற்குள் நுழைகிறார். ராசியின் அதிபதி அஷ்டமத்திற்குள் நுழைவது சற்று சாதகமற்ற அமைப்பு, கேந்திரபதிய தோஷத்தை ஏற்படுத்துவதற்கான சூழல் உண்டு. எனவே இந்த மாதத்தின் பிற்பகுதியில் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும். ஏனென்றால் ராசியின் அதிபதியான புதன் மட்டுமல்ல, அவருடன் இணைந்து செவ்வாய், சூரியன், சுக்கிரன் என பெருவாரியான கிரகநிலைகள் அஷ்டமத்தில் வலம் வர போகின்றன. எனவே இந்த மாதத்தின் முற்பகுதியை விட பிற்பகுதியில் சற்று கூடுதல் கவனத்துடன் இருப்பது நல்லதாக பார்க்கப்படுகிறது. ஆனால் அதே சமயம் இங்கு செவ்வாய் உச்சபலம் பெறுகிறார். ராசியின் அதிபதியான புதனை நட்பு கிரகமாக பார்க்கக்கூடிய சனியின் ஆட்சி வீட்டிற்குள் நுழைந்திருக்கிறாருங்க. எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை விட அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அஷ்டமத்தில் இருந்தாலும் மறைந்த புதனால் நிறைந்த தனலாபம் என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகள் கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் உண்டு. எனவே பொற்காலமாக அமையக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் ஆரம்பமே அசத்தலாய் இருக்கு என்று சொல்லக்கூடிய வகையில் மிதுன ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு. நீங்கள் நினைத்து கொண்டிருக்கக்கூடிய திருமணம், பல வாய்ப்புகள், பட வாய்ப்பு, புதிதாக உங்களுடைய திறமையை வெளிக்கொணரக்கூடிய முயற்சி என எதுவாக இருந்தாலும் அதில் இந்த தருணத்தில் வெற்றி பெறும் சிறப்பான தருணமாக அமைய போகிறது. உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய வகையில் இந்த மாதத்தின் துவக்கமே அசத்தலான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. சரியாக பயன்படுத்தி கொண்டால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் அனைத்தும் எளிதில் நிறைவேறும். சேமிப்பு உயரும். திடீர் திருப்பங்கள் பலவற்றை சந்திக்கக்கூடிய சிறப்பான வேலையாக இந்த தருணம் அமைவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. சுய தொழில் துவங்கக்கூடிய முயற்சியில் மிகப்பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் சிறப்பான தருணமாக இந்த வேலை அமைய போகிறது. அதோடு மட்டுமல்லாது நினைப்பதை விட பல காரியங்களில் நல்ல வெற்றி வாய்ப்புகள் உண்டு. ஏனென்றால் இந்த வேளையில் சுக்கிரனும் மிக வலுவாக சப்தமத்தில் முற்பகுதியில் வலம் வருகிறார். பிற்பகுதியில் அஷ்டமத்தில் நுழைந்தாலும் பெரும்பாலும் இந்த மாதத்தின் முற்பகுதியில் மோகமான வாய்ப்புகளை 5 மற்றும் 12ஆம் இடத்தின் அதிபதியான சுக்கிரன் ஏற்படுத்தி கொடுக்கிறார். கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் நீங்கும். வேலை காரணமாகவோ அல்லது மனக்கசப்பு காரணமாகவோ தற்காலிக பிரிவை சந்தித்திருக்கும் மிதுன ராசிக்காரர்களுக்கு அந்த பிரிவு விலகி உங்களுடைய உறவு வலுப்படும் சிறப்பான வேலையாக இந்த தருணத்தை மாற்றிக் கொடுக்க போகிறாருங்க. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பணிபுரியக்கூடிய இடத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகள் உங்களை தேடி வருகிறது. எந்த ஒரு செயலை செய்தாலும் அதில் இருக்கக்கூடிய சிக்கல்களை முழுமையாக களைந்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்படுகிறது. திடீரென ஏற்படக்கூடிய மாற்றங்கள் உங்களுடைய
வாழ்வில் மன வருத்தத்தை நீக்கி வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகளை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. அதோடு மட்டுமல்லாது உஷ்ணகிரகமாக இருக்கக்கூடிய சூரியனும் சப்தமத்தில் பெரும்பாலும் வலம் வருகிறார். இந்த தருணத்தில் 15ஆம் தேதிக்கு பிறகு தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் சூரியன் அஷ்டமத்தில் நுழையக்கூடிய தருணத்தில் தை மாதமாக அமைவதால் உறுதியாகவே ராசியை அதிபதியான புதனுக்கு அதிநட்பு கிரகமான சூரியன் அஷ்டமத்திற்குள் சென்றாலும் நல்ல பல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கிறார். அதற்கு முன்னதாக எதிர்பார்ப்புகள் உறுதியாகவே பூர்த்தியாகக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்குவதோடு திருப்திகரமான சூழலை பல காரியங்களில் இந்த தருணத்தில் அற்புதமாக மாற்றிக் கொடுக்க போகிறார். எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் நினைப்பதை விட மங்களக்காரகன் பூமிக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் உச்சபலம் பெறுகிறாருங்க. 6 மற்றும் 11ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் உச்சபலம் பெறுவதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். கடல் தாண்டி சென்றாலும் வருமானம் குறைவில்லை என்று சொல்லக்கூடிய வகையில் அமோகமான வாய்ப்புகள் கைகூட போகிறது. குடும்ப முன்னேற்றம் திருப்திகரமாக அமையும். வருமான உயர்வு நிறைவாக அமைவதால் உங்களுடைய வாழ்வில் இரட்டிப்பு மகிழ்ச்சியை சந்திக்கும் தருணமாக இந்த வேலை நிச்சயமாக அமைய போகிறது என்பதை மிதுன ராசிக்காரர்களுக்கு வித்யாகாரகரான புதன் உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மங்களக்காரகனின் அருளால் பல மங்களகரமான காரியங்கள் உறுதியாகவே கைகூடும். முழு சுபகிரகமான குரு பகவான் ஜென்மத்தில் பாதிக்கு மேல் கடந்த சூழலில் வலம் வருவதால் நிச்சயமாக வீண் விரய செலவுகள் கட்டுக்குள் வரும் தருணமாக பார்க்கப்படுகிறது. எதிர்பாராத திடீர் மாற்றங்களும் திருப்பங்களும் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. புதிய சிந்தனைகள் உங்களுடைய வாழ்வில் அடுத்த கட்ட இடத்தை நோக்கி நகரக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் பல காரியங்களை மற்றவர்களை நம்பி ஒப்படைத்தாலும் அதை திறன்படவும் சிறப்பாகவும் மேற்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வேளையில் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. பல காரிய தடைகளை முழுமையாக தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு வேலையாக மாற்றி கொடுக்கிறார். சப்தம பார்வையை பதிப்பதால் திருமணம் உள்ளிட்ட சுபகாரிய பேச்சுகள் மிக சிறப்பாக உறுதியாகவே மற்ற ராசிக்காரர்களை காட்டிலும் சிறப்பாக கைகூடும் தருணமாக இந்த வேலை மிதுன ராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது. பழைய வாகனத்தை கொடுத்துவிட்டு புதிய வாகனத்தை வாங்குதல் உள்ளிட்ட பல காரியங்களை திறன்படவும் சிறப்பாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. சொத்துக்கள் வாங்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் அபரிவிதமாக கிடைக்க போகிறது. அதோடு மட்டுமல்லாது மிக வலுவாக சந்திரன் பல இடங்களில் வலம் வந்தாலும் நன்மை நிறைந்த வாய்ப்பை இந்த ஜனவரி மாதம் முழுவதும் ஏற்படுத்தி கொடுக்கிறார். அதிலும் முற்பகுதியில் வளர்பிறை சந்திரனாக வலம் வருவதால் வளர்ச்சிக்கான நல்ல சந்தர்ப்பம் ஆரம்பத்திலே அசத்தலாக கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. சனி பகவான் தொழில் ஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் தொழில் ரீதியாக திருப்திகரமான பல நல்ல மாற்றங்கள் மிதுன ராசிக்காரர்களுக்கு உண்டு. தொழில்துறை வியாபாரத்துறையில் எதிர்பார்ப்பதை விட வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் சனியின் அமைப்பால் நிறைவாக கைகூடும். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு ஏற்பட்ட வீண் பலிகள் விலகும். தொழில் மாறுதல் இடமாறுதல் உள்ளிட்ட சில மாற்றங்கள் ஏற்பட்டாலும் அவை உங்களுடைய வாழ்வில் முன்னேற்றம் நிறைந்தவையாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. அதோடு மட்டுமல்லாது பல எதிர்ப்புகளை இந்த தருணத்தில் விலக்கி முன்னேற்றம் நிறைந்த ஒன்றாக மாற்றிக் கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை நிழல் கிரகமான ராகு கேது உருவாக்கி கொடுக்கின்றன. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மிதுன ராசிக்காரர்கள் மாற்றிக்கொள்வதற்கு தைத்திருநாள் உள்ளிட்ட பல விசேஷ தருணங்கள் வரக்கூடிய இந்த வேளையில் உறுதியாகவே குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். மிதுன ராசிக்காரர்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகளும் சிரமங்களும் உறுதியாகவே விலகி ஆரம்பமே அசத்தலாய் இருக்க போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் ஜனவரி மாதம் முடியும் வரைக்குமே சிறப்பான வாய்ப்புகளை உறுதியாக சந்திக்க முடியும் மிதுன ராசிக்காரர்கள்.